பச்சைமா அறைவோர் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொடுத்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அரங்கன் திருவடிகளே சரணம். ஆவியில் கலந்து என் நாவினில் நடம்புரியும் அன்னை தமிழை வணங்கி இந்த அருமையானதொரு வாய்ப்பினை நான் இங்கே உங்களோடு சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் தமிழவேள் பெரியசாமி உதயகுமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஐயா வரதராஜன் ஐயா, துணை அமைச்சர்கள் முனைவர் செயலாபதி ஐயா, முனைவர் நாயகர் விசயன் ஐயா மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா குறிப்பு எடுத்துக் கொடுத்தார். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டவன். அதுக்கு காரணம் சொன்னாங்க இல்லையா, இந்த பாஞ்சாலி சபதம் இசை நாடகத்தை, இசை வடிவான நாடகம், அது இருவர் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நாடகம். ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல் நடக்கும். ஒரே காட்சி 1.5 மணி நேரம், 2 பேர் தான். இதை நான் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக மேடை ஏற்றுவதற்கு போராடிட்டு இருந்தேன். அந்த போராட்டத்திற்கு விடை கொடுத்தவங்க திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம். அதுக்காக நான் வாழ்நாள் முழுவதும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திற்கு கடமைப்பட்டேன். என வேற எங்க என்னால முடியல. மற்றும் இங்கே என்பால் அன்பு கொண்டு என்னை வாழ்த்தி அருள்வதற்காக வருகின்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என ஒவ்வொருவரா நான் பெயர் விழித்து அழைத்தா டைம் ஆயிடும். எனவே வருகை தந்திருக்கிற அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையே வீட்டில் பணிச்சுமை அதிகம் இருக்கு, பள்ளியில் பணிச்சுமை, இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என் மேல் உள்ள அன்பின் காரணமாக அந்த ஒரே காரணத்துக்காக இங்கே வருகின்றிருக்கின்ற நம்முடைய கஸ்தூரங்க ஐயங்காருடைய மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா KP சார் அவர்களை பணியோடு வருகின்றேன். இன்றைக்கு நான் உங்களுடன் சிந்திக்க இருப்பது ஆன்மீகத்தில் புரட்சி செய்த அருளாளர். ஆன்மீகத்தில் புரட்சி செய்த அருளாளர் ராமானுஜர். கம்பன் கம்பராமாயணம் எழுதுறப்ப சொல்லுவார் அவையடக்கத்துல, ஓசை பெற்றுயர் பார்க்கடல் முற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்தி ராமன் கதையரோ. இந்த ராமனின் கதையை நான் எழுதுவதற்கு துணிந்தது எப்படி இருக்கிறது என்றால், பார்க்கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பதற்கு சமமானது. பார்க்கடல் முழுவதையும் ஒரு பூனை நக்கி குடிப்பதற்கு எப்படி ஆசைப்பட்டதோ அதுபோல நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு கம்பர் சொன்னார். கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் நான் இருக்கிறேன். ராமானுஜரை பற்றி 1000 ஆண்டுகள் கடந்த ராமானுஜரின் பெருமைகளை பற்றி அடியேன் பேசுவதற்கு முயற்சி செய்தது கடல் நீரை கையால் அள்ளி குடிப்பதற்கு சமம். கடல் நீர் முழுவதையும் கையால் அள்ளி குடிப்பதற்கு சமம். ஏன்னா அவ்வளவு பெரிய அருளாளர் அவர். இருப்பினும் ஆண்டோர் ஒரு மக்களாகிய தாங்களுடைய அன்பினாலும் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையாலும் பிழை இருப்பின் பொறுத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையாலும் இங்கே நான் இதை உரையாற்றுகின்றேன். பல்வேறு சமயங்களில் அருளாளர்கள் தோன்றிக்கொண்டே வருகின்றனர். அந்த வழியில் வைணவ சமயத்தில் தோன்றிய ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் 1017ஆம் ஆண்டு ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் 4, தமிழ் படி சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த உலகத்தில் வைணவ சமயத்தை வளர்ப்பதற்காக தோன்றியவர் ராமானுஜர். இவருடைய பிறந்த ஊர் இன்றைக்கு சென்னைக்கு மிக அருகில் இருந்தாலும் அன்றைக்கு மிகச்சிறிய கிராமமாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர். இந்த ஸ்ரீபெரும்புதூரை அவதரித்து அவருடைய தந்தையார் சோமயாஜுல தீட்சிதர், தாயார் காந்திமதி அம்மாள்,
இவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார். அவருடைய இயற்பெயர் இளையாழ்வார். இளையாழ்வார் என்பது இலக்குவனை குறிக்கும். இளையாழ்வார் என்றால் இலக்குவனை குறிக்கும். இவர் தன்னுடைய இளம் வயதில் தந்தையிடமே கல்வி பயில்கிறார். அதை தொடர்ந்து காஞ்சிக்கு அருகில் உள்ள திருப்புட்குழி என்கிற இடத்தில் யாதவ பிரகாசர் என்ற ஒரு ஆசிரியர், அந்த யாதவ பிரகாசரிடம் மாணவராக சேர்க்கிறார். யாதவ பிரகாசர் ஒரு அத்வைதவாதி. அத்வைதம் என்ற கோட்பாடு ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்டது. அத்வைத கோட்பாடு என்னவென்றால், பரம்பொருள் ஒன்று, பரமாத்மா உண்மை, ஜீவாத்மா தோற்றம். இது அத்வைத கோட்பாடு. இந்த அத்வைத கோட்பாட்டின்படி உபதேசம் செய்கின்றார் யாதவ பிரகாசர். இந்த உபதேசங்கள் சென்று கொண்டிருக்கிறது. வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ராமானுஜருக்கு. ஒரு சில காட்சிகளை மட்டும் நான் சொல்றேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்ல வேண்டியது. சமஸ்கிருதத்துல சொல்றாரு, தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீக மேக மகிஷினி மேவ மகிஷினி. இதற்கு என்ன பொருள்னா, இறைவன் செந்தாமரை மலரை போன்ற கண்களை உடையவன், இதுதான் அதுக்கு பொருள். ஆனா அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த கப்பியாசம்ங்கிற வார்த்தையை பிரிக்கிறார். கபி கூட்டல் ஆசம். கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் குரங்கின் பின்புற பிருஷ்டம். இறைவனுடைய கண்கள் குரங்கின் பிருஷ்டத்தை போல சிவந்திருந்தன சொல்றார் பொருள். சொல்லலாமா? ராமானுஜருக்கு கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கிறாரு யாதவ பிரகாசர். சொல்றாரு, இறைவனுடைய கண்களை குரங்கின் பிருஷ்டத்துக்கு ஒப்பிடலாமா? அதை நினைத்தேன் அழுதேன் அப்படிங்கிறார். சரி, உனக்கு தெரிஞ்சானே விஷயத்தை சொல் அப்படிங்கிறார். அதே கப்பியாசம் என்கிற வார்த்தையை ராமானுஜர் பிரிக்கிறார். கபி என்றால் குரங்கு, கம் கூட்டல் பிபதி. சமஸ்கிருதத்துல கம் என்றால் நீர், பிபதி என்றால் அருந்துகின்ற. ஆக நீரை அருந்துகின்ற சூரியன், அந்த சூரியனால் மலர்கின்ற தாமரை போன்ற கண்களை உடையவன் இறைவன் என்று சொல்றார். நீங்க திருவள்ளரை பெருமாளுக்கு பேரு செந்தாமரை கண்ணன், புண்டரீகாட்ச பெருமாள் சமஸ்கிருதத்துல. இதைத்தான் சொல்ற ராமானுஜர். இப்படிதான் பொருள். இதை கேட்ட யாதவ பிரகாசருக்கு என்ன, இவர் நம்மளை விட பெரிய ஆளா இருக்காரு, இவரை வளர்வது தப்பு. அன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான், இன்றைக்கு மட்டும் இல்ல, அன்றைக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவரை வளர விடுவது தப்பு என்று அவர் அன்பாக பேசி, நாம் காசி யாத்திரைக்கு செல்வோம் என்று அவரை அழைத்துக் கொண்டு காசியில் சென்று கங்கையிலே அவரை தள்ளி கொள்வதாக திட்டம். அழைத்துக்கிட்டு போறாங்க. இது தெரியாது ராமானுஜருக்கு. ராமானுஜருடைய உறவுமுறை சகோதரரான கோவிந்தன் என்பவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போகுது. எனவே இவருக்கு சொல்லி ராமானுஜர் அங்கிருந்து இரவோடு இரவாக தப்பித்து விடுகிறார். தப்பித்து காஞ்சிக்கு கால்நடையாக வருகிறார். அப்போ இந்த மாதிரி வசதி கிடையாது, 1000 ஆண்டுகளுக்குள்ள எந்த வசதி கிடையாது. எனவே கால்நடையாக வருகிறார். அப்படி வரும் பொழுது இரவு இருள் நேரம், ஒரு காஞ்சி வரதராஜ பெருமாள் தன்னுடைய தாயார் தேவியுடன் இருவரும் ஒரு வேட்டுவன் வேட்டுவச்சியாக உருக்கொண்டு ராமானுஜருக்கு துணையாக வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நள்ளிரவு பொழுதிலே இந்த இருவரும் வேட்டுவன் வேட்டுவச்சியாக இருக்கின்ற இருவரும் ராமானுஜரை பார்த்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்கிறார்கள். அருகிலே உள்ள கிணற்றில் இருந்து ராமானுஜர் இந்த கிணற்றிற்கு போய் தண்ணீர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்தால் அவர்கள் இருவரும் இல்லை. அசரீரி ஒலிக்கின்றது. காஞ்சி வரதராஜ பெருமாளாகிய நான் உனக்கு துணையாக இவ்வளவு தூரம் வந்தேன், காஞ்சிபுரம் வந்து விட்டது என்று சொல்லி மறைகின்றனர். அப்பொழுது செய்த அந்த தீர்த்த கைங்கரியத்தை இறைவன் கேட்டார், தீர்த்தம் கேட்டாரு, இவர் கொண்டு வர போனாரு. அந்த தீர்த்த கைங்கரியத்தை காஞ்சியில் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ராமானுஜர். காலங்கள் போகுது. நேரா இவருக்கு திரும்ப யாதவ பிரகாசத்தை போய் சேரணுங்கிற எண்ணம் இல்லை. நேரா அப்ப காஞ்சியில இருந்த திருக்கச்சி நம்பி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்கிறார், என்னை நீங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த திருக்கச்சி நம்பி வைசிய குலத்தை சார்ந்தவர். வைசிய குலம்னா இன்னைக்கு செட்டியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வைசிய குலத்தை சார்ந்தவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் அல்ல. அவர் சொல்றாரு, நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்,
ராமானுஜரை விட 9 ஆண்டுகள் பெரியவர் திருக்கட்சி நம்பி. நீங்க ஸ்ரீ வைஷ்ணவர், நான் வைசியர், நீங்கள் மறுபடியும் யாதவ பிரகாசரிடமே சென்று வேதம் பயிலுங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார். ராமானுஜர் திரும்பவும் யாதவ பிரகாசிட்ட வர்றாரு. என்னப்பா காசிகளை பார்த்தா அங்க காணா போயிட்டாரு. இல்ல நான் வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து திரும்ப சேர்றாரு. இந்த திரும்ப பாடம் தொடருது. திரும்பவும் அந்த வேதங்களை மாற்றி 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 சொல்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சர்வம் கல்விதம் பிரம்ம. இந்த சர்வம் கல்விதம் பிரம்மங்கிறதுக்கு பொருள் பரம்பொருள் ஒன்றுதான், பரம்பொருள் ஒன்றுதான் என்ற கருத்தை உபதேசிக்கிறார். இதை ராமானுஜர் மறுக்கிறார். இங்கேதான் ராமானுஜத்திற்கு விசிஷ்டாத்வைதம் என்கிற கோட்பாடு வருது. விசிஷ்டாத்வைதம்னா அத்வைதத்திற்கு வேறுபட்ட கோட்பாடு. விசிஷ்டம் என்றால் வேறுபட்ட என்று பொருள். விசிஷ்டாத்வைதம்னா அத்வைதத்திற்கு வேறுபட்ட பொருள், வேறுபட்ட என்று பொருள். அப்ப சொல்றார், பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. பரமாத்மா சித்து, சித்து அறிவுடையது. ஜீவாத்மா அசித்து, அறிவற்றது. அறிவற்றதை அறிவுள்ளது சரீரமாக்கி கொள்கிறது. இதுதான் விசிஷ்டாத்வைத கோட்பாடு. என்னன்னா, அத்வைத கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, கல்வியினால் ஞானத்தினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படிங்குது. ராமானுஜர் உருவாக்கிய விசிஷ்டாத்வைத கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, படிக்கணும் இல்ல, ஞானம் இருக்கணும் இல்ல, இறைவன் மேல் மாறாத பக்தி கொண்ட பாமரனாலும் இறைவன் அடைய முடியும். இறைவன் யாரிடம் பக்தி இருக்கிறதோ அவரிடம் வந்து சேர்வான் என்று சொல்லுகிறார். இதைத்தான் சைவ சமயம் சொல்றது. திருமூலர் சொல்றார், உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம், வல்லல் புறனாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்லந்தெறிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு ஒட்டுமொத்த கடவுளையும் உள்ளத்துல கொண்டு வைக்கிறார் திருமூலர். இதைத்தான் ராமானுஜர் சொல்றார். வைணவத்துல 2 கோட்பாடு இருக்கு, வடகலை தென்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த வடகலை என்ன சொல்லுது, தென்கலை என்ன சொல்லுதுன்னா இந்த கோட்பாட்டை தான் சொல்லுது. வேதாந்த தேசிகரை பின்பற்றுகின்ற வடகலையினர் இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தென்கலை என்ன சொல்லுதுன்னா இறைவன் நம்மை பற்றி கொள்வான். இதுக்கு வேடிக்கை அவங்க சொல்லுவாங்க, குரங்கு பூனை என்று. குரங்கு குட்டி குரங்கை பற்றி கொள்ளும். குரங்கு பிடிக்கவே பிடிக்காது குட்டிய, குட்டி தான் பற்றி கொள்ளும், எங்க போனாலும் பற்றி கொண்டு போகும். இது வடகலை தத்துவம். பூனை குட்டியை பற்றி கொள்ளும், குட்டி கவிக்கிட்டே போகும் எங்க போனாலும். இது தென்கலை தத்துவம். இந்த கோட்பாடு, தென்கலை தத்துவனுடைய கோட்பாடு தான் விசிஷ்டாத்வைத கோட்பாடு. ராமானுஜர் விளக்குகிறார். இன்னொரு கோட்பாடு, ராமானுஜரின் அடிப்படை கொள்கையான இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற கோட்பாடே அங்கதான் உருவாகுது. காரணம், இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான், அவருக்கு சாதி சமய வேறுபாடு கிடையாது, எல்லா உயிர்களும் இருக்கிறான்னு சொல்றதுதான் விசிஷ்டாத்வைத கோட்பாடு. அந்த கோட்பாட்டிற்காக வளர்ப்பதற்காகத்தான் ராமானுஜர் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை கேட்டவுடனே இந்த யாதவ பிரகாசரு, நீ குருவை மிஞ்சி சிஷியனா இருக்க, உனக்கு இங்க இடம் இல்லை, உனக்கு எங்க சௌகரியமோ அங்க போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். பிற்காலத்துல அதே யாதவ பிரகாசர் ராமானுஜரை அணுகி ராமானுஜர் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆச்சாரியர் பட்டம் கிட்டே அவர் நூல்கள் இயற்றியதெல்லாம் ஒரு வரலாறு, அது தனி வரலாறு. ஆனால் அப்போதைக்கு அவரை விட்டு வெளியே வந்திருக்கிறார். வந்த பிறகு நேரே திருக்கட்சி நம்பியிடம் சொல்கிறார். திருக்கட்சி நம்பியிடம் சென்று தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார். அப்பொழுது திருக்கட்சி நம்பிக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறார் ராமானுஜர். திருக்கட்சி நம்பி சென்னை பூந்தமல்லியில் பிறந்தவர், பூவிருந்தவள்ளியில பிறந்தவர். அவர் வைசிய குலத்தை சேர்ந்தவர். இறைவன் அவர் கனவுல தோன்றி, எனக்கு நீ மலர் கைங்கரியம் செய்யின்னு சொன்னாரு. அதை ஒட்டி பூவிருந்தவள்ளியில் தோட்டம் வைத்து தினந்தோறும் மாலை கட்டிக்கிட்டு அது காஞ்சிக்கு வருவார். இது தினசரி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு காலத்துல பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் செய்ய ஆரம்பித்தார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பியிடம் மட்டும் நேரடியாக பேசுவார். வேறு எந்த ஆச்சாரியாருக்கும் அந்த பெருமை இல்லை. அத ராமானுஜர் சொல்றாரு. இவர் நான் வைசியர், நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் சொல்லும்போது சொல்றாரு,
காஞ்சியிலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெருமாள் உங்களோட தான் நேரில் பேசுகிறான். எனவே நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு குலம் பிரச்சனை இல்லை. காரணம், ராமானுஜரே பல இடங்கள்ல சொல்றார், குருவாக இருப்பதற்கு குலம் முக்கியம் அல்ல, ஆன்மீகம் தான் முக்கியம், பக்தி தான் முக்கியம் என்று சொல்கிறார். அப்படி திருக்கட்சி நம்பியிடம் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். திருக்கட்சி நம்பியிடம் வேதங்களை பயின்று கொள்கிறார். இந்த விசிஷ்டாத்வைத தெய்வ கோட்பாட்டை உணர்த்துகிறார். இந்த வைணவ ஆச்சாரியார்களோட சீடர்களா சேரணும்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா நான் படிச்சது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் கோட்பாட்டுக்கே நானும் வந்துடுறேன். சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அது என்னன்னா பஞ்ச சமஸ்காரம் என்று சொல்கிறார்கள். இந்த பஞ்ச சமஸ்காரம்னா என்ன? வைணவரா ஆச்சாரியட்ட சீடரா போகணும்னா இந்த பஞ்ச சமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி பஞ்ச சமஸ்காரம்னா என்னன்னா, இறைவனுடைய சின்னமான சக்கரத்தையும் சங்கையும் 2 தோள்களிலும் பதித்துக் கொள்ள வேண்டும். இது முதல் சமஸ்காரம். இதற்கு பெயர் தாப சமஸ்காரம் என்று சொல்கிறார். அடுத்தது, இறைவனின் திருநாமங்களை சொல்லி 12 நாமங்களை திருமண் காப்பிட்டுக் கொள்ள வேண்டும் உடல்ல. இதுல ஒரு நுணுக்கத்தை நான் கண்டுபிடிச்சேன். திருமண் காப்புன்னு தானே சொல்றாங்க, ஏன் எல்லாரும் நாமம் போட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க என்றால், அதற்கு காரணம் இறைவனின் பெயர்களான 12 நாமங்களை சொல்லி நாம் திருமணிட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருமணிடும் பொழுதும் இறைவனின் பெயரை சொல்லி சொல்லி திருமணிட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் சொல்ற நாமம் அப்படின்னு சொல்றது. அங்கதான் நம்ம இயல்பா நாமம் போட்டுக்கிறோம்னு சொல்றது. அப்படி இறைவனின் திருநாமங்களாகிய இப்ப சொல்றோம், ஒரு உதாரணத்துக்கு திருநெத்தியில அப்புறம் ஸ்ரீ கேசவாய நமக, நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன், இப்படி 12 திருநாமங்களையும் சொல்லி 12 இடங்களில் திருமண் காப்பிடணும். நீங்க ஆச்சாரியரை பார்த்திருப்பீங்க பாருங்க, 12 இடங்கள் அவருக்கு திருமண் காப்பு இருக்கு. இது செய்து கொள்ள வேண்டியது. இதற்கு பெயர் புன்ற சமஸ்காரம். தாப சமஸ்காரம், புன்ற சமஸ்காரம், நாம சமஸ்காரம், மந்திர சமஸ்காரம், யாக சமஸ்காரம். இதுதான் பஞ்ச சமஸ்காரம். சரி, அடுத்தது நாம சமஸ்காரம் செஞ்சுக்கணும். நாம சமஸ்காரம் என்னன்னா, ஆச்சாரியத்தை சீடனா போறப்ப பெற்றோர் வைத்த பெயரை தவிர்த்து குருவால் ஒரு பெயர் வைக்கப்படும். அப்படி வைத்த பெயர் தான் ராமானுஜர். அவர் பெயர் இளையாழ்வார். குருவால் வைக்கப்பட்ட பெயர் ராமானுஜர். இளையாழ்வாருக்கு ராமானுஜருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. இளையாழ்வார் என்றால் இலக்குவன், ராமானுஜர் என்றாலும் இலக்குவனை தான் குறிக்கும். சமஸ்கிருதத்துல அனுஜன் என்றால் தம்பின்னு பொருள். ராமன் கூட்டல் அனுஜன், ராமனின் தம்பி என்று பொருள். எனவே அந்தை ஒட்டி ராமானுஜர் என்று இவருக்கு அவருடைய குருநாதர் பெயர் சூட்டுகிறார். அடுத்தது மந்திர சமஸ்காரம். இந்த மந்திர சமஸ்காரம்னா, குருவாக ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியார் சீனனது வலது செவியில் ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மந்திரத்தை உபதேசிப்பது. இது மந்திர சமஸ்காரம். அடுத்தது யாக சமஸ்காரம். யாக சமஸ்காரம்னா திருவாராதனை, பூஜை, திருமஞ்சனம் மாட்டுதல், யாகம், வேள்வி போன்ற செயல்களை முறையாக தெரிந்து கொள்வது. இதுக்கு பேரு யாக சமஸ்காரம். இது அத்துணையும் ராமானுஜர் கற்றுக்கொள்கிறார். இது இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திருவரங்கத்துல இந்த வைணவ மடத்தை பாதுகாத்து நடத்தி கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து நடத்தி கொண்டிருந்தவர் ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியார். இந்த ஆளவந்தார் யாருன்னு கேட்டா, 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய நாதமுனிகளுடைய பேரன். அவருடைய இயற்பெயர் யமுனை துறைவன். அந்த அவரு ஆளவந்தார ஒரு சிற்றரசர் போல இருந்தவரை கூட்டு வந்து இவரு வளர்க்கணும்னு சொல்றப்பெல்லாம், அப்ப எங்க மணக்கால் நம்பி வர்றார். அந்த வரலாறா இருக்கு. மணக்கால் நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறார். இதெல்லாம் அது தனி கதை, நம்ம ராமானுஜரை மட்டும் பார்ப்போம். அப்படி அந்த ஆளவந்தாரு
5 சீடர்கள் அவருக்கு. ஆளவந்தாருக்கு 5 சீடர்கள். ஏன் இந்த 5 சீடர்களை நான் சொல்லுகிறேன் என்றால், ராமானுஜருடைய வாழ்க்கையில் ராமானுஜருக்கு தக்க சமயத்தில் தக்க ஆலோசனைகளை வழங்கியவர்கள் 5 சீடர்கள். அதுல முதல் சீடர் பெரிய நம்பி. இந்த பெரிய நம்பி ராமானுஜரை ஆளவந்தாருக்கு அறிமுகப்படுத்தியவர். 2வது திருக்கோட்டியூர் நம்பி. ராமானுஜர் வரலாற்றுல ரொம்ப முக்கியமான பகுதி திருக்கோட்டியூர் நம்பி. இந்த திருக்கோட்டியூர் நம்பி ஓம் நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மந்திரத்தின் உட்பொருளை ராமானுஜருக்கு உபதேசம் செய்தவர். அடுத்தது பெரிய திருமலை நம்பி. ராமானுஜருக்கு வால்மீகி ராமாயணத்தை கற்பித்தவர். அடுத்தது திருக்கட்சி நம்பி, ராமானுஜருடைய முதல் குரு. அடுத்தது மாரநேர நம்பி. மாரநேர நம்பி ஐயாட்ட அன்னைக்கு நான் கலந்துக்கிட்டேன். மாரநேர நம்பி வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு, ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறு. இன்னைக்கு திருவரங்கத்தை விட ஸ்ரீ வைஷ்ணவத்தை நான் கேட்டேன், மாரநேர நம்பி யாருன்னு கேட்டேன், தெரியலங்கிற. தினம் கோயிலுக்கு போறவரு மாரநேர நம்பி தெரியலங்கிறார். ஆளவந்தார் நிறைய சீடர்கள் இருக்காங்க, ஆனால் முக்கியமான சீடர்கள் இந்த 5 பேரும் ஆளவந்தாரோட நெருங்கி இருந்தவங்க. அந்த ஆளவந்தார் விருப்பத்தின் பேரில் திருமலை நம்பிய, பெரிய திருமலை நம்பிய ராமானுஜரை பார்ப்பதற்காக காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அதுல இன்னொரு நுட்பம் இருக்கிறது. நம்மாழ்வார் எதிர்காலத்தில் வைணவ சமயத்தை தலைக்க என் போன்று ஒரு ஆச்சாரியன் தோன்றுவான்னு சொல்லி ராமானுஜர் விக்கிரகத்தை ராமானுஜர் பிறப்பதற்கு முன்பாக செஞ்சு அனுப்பிச்சிருந்தார். இப்ப காஞ்சியில் இருக்க ராமானுஜர் அதுதான்ங்கிறது ஆளவந்தார் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. பெரிய திருமலையை நம்பி அனுப்பி ராமானுஜரை வர சொல்றாரு. ராமானுஜரை பார்த்தவுடன் ஆளவந்தார் சொன்ன வார்த்தை, இவனே நம் மூல முதல்வன் என்று சொல்றார். நம்மாழ்வார் சொன்ன முதல்வன் இவர்தான் என்று தெரிந்து கொள்கிறார். அப்படி ராமானுஜர் ஆசி பெற்ற திரும்பவும் காஞ்சிபுரத்துக்கு செல்கிறார் ராமானுஜர். இந்த சமயத்துல ராமானுஜருடைய விசிஷ்டார்த்த கருத்துக்கு திருமணமாகிறது. 16 வயதில் ராமானுஜருக்கு திருமணம் ஆகிறது. அந்த விசிஷ்டாத்வைத கருத்துக்கு மாறாக அவரது மனைவி நடந்து கொள்கிறார். 3 குற்றங்களை செய்தார் என்று அவருடைய மனைவியை ராமானுஜர் தள்ளி வைத்து சன்னியாசம் மேற்கொள்கிறார். நீங்க ஸ்ரீரங்கத்துல உடையவர் சன்னதிக்கு போனீங்கன்னா அந்த சன்னதிக்கு முன்பாக அந்த பெரிய முற்றத்துல வரிசையா படம் வச்சிருக்கும். அதுல ராமானுஜர் மனைவி செய்த 3 குற்றங்கள் அப்படின்னு அந்த படம்ல போட்டு எழுதியிருக்கு விவரமா. என்ன 3 குற்றங்கள் செய்யறாங்க, விசிஷ்டாத்வைத கோட்பாட்டுக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன செய்யறான்னு, முதல் குற்றம், ராமானுஜர் வீட்டுக்கு ராமானுஜரின் குருவான திருக்கட்சி நம்பி வர்றார். அவர் அவர் வீட்டுல உணவு அருந்துகிறார். அவர் எழுந்து சென்ற பின் இவருடைய மனைவி, அதாவது ராமானுஜருடைய மனைவி, அவர் இருந்த இடத்தை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்கிறார். 2வதாக அவர் சாப்பிட்ட இலையை தண்ணீர் தெளித்து கையில் எடுத்து எரிகிறார். இது குற்றம், முதல் குற்றம். என்ன, விசிஷ்டாத்வைத கோட்பாடு இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன், சாதி சமயமற்றவன். இதற்கு முதல் குற்றம் இவங்க அதுக்கு எதிராக செய்யறாங்க. 2வதா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஏழை ஒருவர் மதிய நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார். அவருக்கு உணவு கொடுக்க சொல்லி ராமானுஜர் மனைவியிடம் சொல்கிறார். மனைவி வீட்டில் உணவை வைத்துக் கொண்டு அவருக்கு இல்லை என்று பொய் சொல்கின்றார். இது 2வது குற்றம். 3வது குற்றம் சொந்தத்திலே நடந்துச்சு. இந்த பெரிய திருநம்பி வேற யாருமே இல்லை, பெரிய நம்பி ராமானுஜருக்கு தாய்மாமன். அந்த வரலாறு தனி. அந்த பெரிய நம்பியினுடைய மனைவி அங்க காஞ்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் வாய் தகராறு, பானை விஷயத்தில் தகராறு. என்னன்னா, வைஷ்ணவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் மடி ஆச்சாரம்னு இருப்பாங்க. தொட்டுக்கூடாது, தண்ணி படக்கூடாது, இப்படிலாம் இருப்பாங்க. இவர்கள் ரொம்ப ஆச்சாரமா இருந்தவங்க. ஏதோ ஆச்சார குறைவு ஏற்பட்டது என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளால் அந்த பெரிய நம்பியின் மனைவியை திட்டு விடுகிறார்கள். இது 3வது குற்றம். இந்த 3 குற்றங்களுக்காக தன் மனைவியை தள்ளி வைத்து உலகத்திற்கு செய்த புரட்சியெல்லாம் பின்னால, ஆனால் தன் குடும்பத்திலேயே புரட்சி செய்த ஒரே ஆச்சாரியா ராமானுஜர் மட்டும்தான். முதல் புரட்சி. அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஆளவந்தாருடைய இறுதி காலம் வந்துடுறது. இறுதி காலம் வந்தோட பெரிய நம்பியை அழைச்சு, நீங்க ஆளவந்தாரை ராமானுஜரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றப்ப ராமானுஜரை பற்றி
பெரிய நம்பி எப்படி சொல்றாரு பாருங்க, அவ்வளவு அழகா சொல்றாரு. திருவுடையவராய், திருவுடையவராய், அறிவாளியாய், அறிவுடையவராய், அழகானவராய், இந்த படத்தை பார்த்தா தெரியும், அழகானவராய், அறிவில் பிரம்மனுக்கு இணையானவராய், ஒளியில் சூரியனை ஒத்தவராய், பக்தியில் பிரகலாதனுக்கு இணையானவராய், பொறுமையில் பூமிக்கு இணையானவராய், பிறரை வெல்லும் வாத திறமை மிக்கவராய், எல்லா ஞானமும் விவேகமும் உள்ளவராய், சாஸ்திரங்களின் உட்பொருளை உணர்ந்தவராய், கருணை மிக்கவராய், அறத்தின் நிலை நிற்பவராய் உள்ளவர் ராமானுஜர் ஒருவரே. எனவே அவரை அழைத்து வாருங்கள்னு சொல்றார். பெரிய நம்பி காஞ்சிபுரத்துக்கு போறாரு, ராமானுஜரை அழைத்து வருகிறார். இவங்க திருவரங்கத்துக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா திருவரங்கம் ஒரே பதட்டமாக இருக்கிறது. அங்க ஒருவர் இங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன ஆயிட்டுன்னு கேட்டோன்னு சொல்றாங்க, ஆள வந்தார் பரமபதம் அடைந்து விட்டார். செய்தி கிடைக்கிறது. பதறிக்கொண்டு அவருடைய ஆளவந்தாருடைய திருமாளிகைக்கு போறாங்க. அங்கே ஆளவந்தார் பரமபதம் அடைந்ததை பார்த்தவுடன் அந்த வைணவ முறைப்படி சடங்குகள் நடைபெறுகின்றன. ஆளவந்தாருடைய பூதவுடல் வடகாவிரிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் ராமானுஜர் ஆளவந்தாரை உற்று நோக்குகிறார். அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருக்கின்றன. அவருடைய வலது கரத்தில் 3 விரல்கள் மடங்கிய நிலையிலே இருக்கிறது. உடனே ராமானுஜர் ஞானத்தின் மூலமாக தெரிகிறது, ஆளவந்தார் நிறைவேறாத ஆசைகள் 3 இருக்கின்றது. அது என்னவென்று அருகில் விசாரிக்கும் போது தெரிகிறது, அந்த ராமானுஜரம் நிறைவேறாத அந்த 3 ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் சத்தியம் செய்கிறார். அந்த 3 விரல்கள் நிமிர்ந்து விடுகின்றன. என்ன சத்தியம் என்றால், நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு உரை எழுதுகிறேன், நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு உரை எழுதுகிறேன். 1. வியாசர் சூஸ்திரத்திற்கு, வியாசருடைய சூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத முறைப்படி உரை எழுதுகிறேன், விசிஷ்டாத்வைத முறைப்படி உரை எழுதுகிறேன். 3வது, பராசரப்பட்டர் வியாசர் நினைவாக வரும் சந்ததியினருக்கு அவர்களது திருப்பெயரை சூட்டுகிறேன். இந்த 3 ஆசைகளும் அவருக்கு இருந்துச்சு ஆளவந்தாருக்கு. இந்த 3 ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவுடன் அவருடைய 3 விரல்களும் விரிந்து விடுகின்றன. ஆச்சாரியார் பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் ராமானுஜர் திருவரங்கத்திலே. இப்ப ராமானுஜர் ஆன்மீகத்தில் செய்த புரட்சிகளை பார்ப்போம். ஆச்சாரியார் ஆயிட்டாரு, வளர்ந்துட்டாரு. ஆழ்வார்களின் பாசுரங்களை எல்லா வைணவ தலங்களிலும் இசையோடு பாட வைத்து தமிழ் மொழியை தலைக்க செய்தவர் ராமானுஜர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழில் எல்லா கோயிலும் பாட வைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். அடுத்தது, சுமார் 950 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவம், சமதர்மம், ஜாதி மத பேதம் இன்மை ஆகிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியவர். இன்றைய வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை, ஆனால் அவர் அன்றைக்கே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார். அடுத்தது, தன்னை விட தாழ்ந்த குலம் என கருதப்பட்ட திருக்கட்சி நம்பியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அடுத்தது, ஐயா சொன்னாங்க, ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினவர். அரங்கன் அனைவருக்கும் பொதுவானவன் என்று முறைப்படுத்தினார். அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. திருவரங்கம் கோயில்ல அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை பழமைவாதிகள் என்ன பண்ணாங்க, மாற்று சமூகத்தினரால் ஸ்ரீரங்கம் கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க. ராமானுஜர் பார்த்தார், கூப்பிட்டார் எல்லாத்தையும். ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் மீது நீங்கள் தாழ்ந்த குலம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பானாழ்வார் அமலன் ஆதிபரான் என்ற பாசுரத்திலே 10 பாசுரங்களை பாடி அடிமுதல் முடிவரை பாடினார். அவர் அடிமுதல் முடிவரை பாடி அரங்கனுக்குள்ளேயே ஐக்கியமாகி இருக்கிறார். உங்கள் கருத்துப்படி நீங்கள் தாழ்ந்த குலம் என்று சொல்கின்ற அந்த திருப்பானாழ்வார் அரங்கனுக்குள்ளே இருக்கிறார், அதனால் நீங்கள் அரங்கனை தொடாதீர்கள், வெளியே செல்லுங்கள். அரங்கனை தொடாதீர்கள், வெளியே செல்லுங்கள். இதனால ராமானுஜரை கொள்வதற்காக ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. சைவ சமய வாதங்கள் வேறு, அப்போ சமய பேதம். ராமானுஜரை கொள்வதற்கு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டே வெளியேறும் சூழல் எல்லாம் அப்போது ஏற்பட்டது. அடுத்தது, கோவில் நிர்வாகத்தையும் மடத்து நிர்வாகத்தையும் திறம்பட கவனித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் உடைமைகளை மீட்டெடுத்து உடையவர் என பெயர் பெற்றார்.
இந்த உடைமைகளை மீட்டெடுத்ததுனால அவருக்கு உடையவர்னு பேர். இப்பவும் உடையவர் சன்னதின்னு தான் சொல்லுவாங்க அவரு. அடுத்தது ஏற்கனவே சொல்லிட்டு தீண்டாமையை கடைபிடித்த மனைவியை தள்ளி வைத்தார். முக்கியமான புரட்சி திருக்கோட்டியூர் நம்பியிடம் பெற்ற உபதேசத்தை அனைவருக்கும் உபதேசங்க. இவரு இந்த நமோ நாராயணாயங்கிற 8 எழுத்து மந்திரத்தின் உட்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக திருக்கோட்டியூர் நம்பியிடம் 17 முறை போறாரு. கஜினி முகமது 17 படையெடுத்தார் நம்ம படிச்சிருக்கோம் வரலாறுல. ராமானுஜரும் போயிருக்காரு. 17 முறை அவர் சொல்லல, 18வது முறை சொல்றார். அதுலயும் ஒரு நுணுக்கமான விஷயம் வச்சாருங்க. ராமானுஜர் போறார் திருக்கோட்டி நம்பி பார்க்க. பொதுவா ஆச்சாரியர்கள் அந்த திரிதண்டம் என்று சொல்லப்படுகிற அந்த 3 கோள்களும் விரலிலே பவித்திரமும் அணிந்துதான் போக வேண்டும். ராமானுஜர் அணிந்து போகல. திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறாரு, நீங்க முறைப்படி திரிதண்டமும் பவித்திரமும் கொண்டு வச்சிருக்கணுமே, வச்சிருக்கலையே அப்படிங்கிறாரு. அப்ப ராமானுஜர் கூட போனவங்க கூறத்தாழ்வாரும் வடுக நம்பியும். அவர் சொல்றாரு, இதோ திரிதண்டம், இதோ பவித்திரம். தன்னுடைய சீடர்களை அந்த திரிதண்டம் மிகவும் புனிதமானது, இறைவனுக்கு ஒப்பானது. தன்னுடைய சீடர்களை அந்த நிலைக்கு உயர்த்தி பார்த்த ஒரு அருளாளர் ராமானுஜர். போயிட்டு அந்த உபதேசத்தை கேட்கிறாரு. உபதேசம் கொடுத்த திருக்கோட்டியூர் நம்பி சொல்றாரு ராமானுஜர்கிட்ட, இந்த உபதேசத்தை நீ வேறு எவருக்கும் உபதேசிக்க கூடாது. அப்படி நீ உபதேசித்தால் நீ நரகத்துக்கு வாங்கிறார். வாங்கிக்கிட்டார். சரின்ட்டு வாங்கிக்கிட்டு நேரே திருக்கோட்டியூர் கோபுரத்துல மேலே ஏறி நின்று, உலகத்தீரே அனைவரும் பாருங்கள், சாதி சமயமற்று எல்லோரும் பாருங்கள், இது இறைவனுடைய திருமந்திரத்தின் உட்பொருள். இதை உணர்ந்து கொண்டால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் பின்னால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று உறக்க கூவுகிறார். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. கீழே இறங்கி வர்றாரு. திருக்கோட்டை நம்பி கேட்கிறாரு, நான் அவ்வளவு சொல்லியும் நீ இந்த உபதேசத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லப்ப சொல்றாரு, எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்று நான் மட்டும் நரகத்துக்கு செல்வது எனக்கு ஏற்புடையது. எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகட்டும், எல்லாரும் வைகுண்டம் போகட்டும், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று சொன்ன ஒரு அருளாளர் நம்முடைய ராமானுஜர். அதை தொடர்ந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீரங்கத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வெளியேறி நீலகிரி மலைக்கு போகிறார். நீலகிரி மலையில நல்லான் சக்கரவர்த்தி என்ற ஒருத்தர் வைணவ கருத்துக்களை இவரை போறதை எல்லா சமயத்தினருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அதை பார்த்தோன்னே இவருக்கு நெகிழ்ந்து போறார். ஒரு குறிப்பு, அந்த நல்லான் சக்கரவர்த்தியினுடைய வழியில் வந்தவர் தான் இந்திய பேரரசின் ஒரே கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியார். அதனாலதான் அவருக்கு முன்னாடி சக்கரவர்த்தின்னு பேர் போட்டிருப்பார், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். அதை பாக்குறாரு. அந்த அவருக்கு நெகிழ்ந்து போய் அவருக்கு ஆசி வழங்கிட்டு அப்படியே போறாரு. கர்நாடக மாநிலம் போறாரு. கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை. வைணவர்கள் வைணவ சமயத்தை பின்பற்ற எல்லாத்துக்கும் தெரியும் மேல்கோட்டை. ஏன்னா அங்கதான் வைரமுடி சேவை பிரசித்தம். இந்த மேல்கோட்டை அப்பொழுது இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பூஜை புனஸ்காரம் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த இறைவனுடைய உற்சவ விக்கிரகம் அதுல இஸ்லாமிய அரசருடைய இளவரசி வசம் இருந்தது. அந்த இஸ்லாமிய இளவரசி அந்த விக்கிரகத்தின் மேல், இறைவன் மேல் காதல். அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த புறத்துக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க. நம்ம ராமானுஜர் அங்கு சென்று அவரிடம் சொல்ல, நான் சொல்ற எவ்வளவோ சொன்னங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்ல, அந்த இளவரசியிடம் போய் உபதேசித்து இறைவன் இருக்க வேண்டியது கோவில் என்றெல்லாம் சொல்லி அந்த உற்சவ விக்கிரகத்தை திரும்ப பெற்று கொண்டு வராரு. அந்த இளவரசியும் அந்த விக்கிரகத்துக்கூடே வந்துடுறாங்க. மேல்கோட்டையிலேயே அந்த இளவரசிக்கு ஒரு அரண்மனை அமைத்து கொடுக்கிறார் ராமானுஜர். அதன்படிதான் இன்றைக்கும் திருவரங்கத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனி சன்னதி தொழுக்க நாச்சியார் என்ற பெயர். இன்னொரு விஷயம், சுதை மட்டும் சுதை வணங்கப்படுகிறது முதல் நைவேத்தியம். இன்னொன்னு சொல்றாங்க, பெருமாளுக்கு கையில் எழுதி வைப்பதை கூட ஒரு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆக இந்த சம்பவத்தை தான் முத்தமிழர் கலைஞர்
மதத்தில் புரட்சி செய்த மகான்னு கொண்டு வந்தார். மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி மிக பிரபலமா அது போச்சு. இப்படி அந்த வகையில சமூக புரட்சி. இப்ப அங்க ஒரு புரட்சி செஞ்சார். எங்க மேல்கோட்டையில இந்த இறைவன் மிக உற்சவ விகரத்தை எடுத்துக்கிட்டு வர்றப்ப நள்ளிரவு நேரம் திருடர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். திருடர்களிடமிருந்து அந்த பகுதியில் வாழ்ந்த மலைவாழ் மக்களும் தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்படுகின்ற விவசாய பெருங்குடி மக்களும் இவரை காப்பாற்றி அவர்கள்லாம் விரட்டிட்டு இவரை கொண்டு பத்திரமாக மேல்கோட்டையில சேர்த்தாங்க. அதனால் ராமானுஜர் அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு திருக்குலத்தார் என பெயரிட்டு அனைவருக்கும் பூணூல் அணிவித்து மந்திரோபதேசம் செய்து அந்தணர்களாக்கிய பெருமை ராமானுஜரை சேரும். இந்த புரட்சி எல்லாம் அந்த காலத்திலே செஞ்சிருக்காருங்க. அப்படி ஒரு புரட்சி செய்தார் மேல்கோட்டையிலே. இன்னொன்னு, மேல்கோட்டையில் பூஜை இல்லைங்கிறப்ப நம்முடைய ஜீயபுரத்திலிருந்து ஆட்களை கொண்டு போய் அங்க குடியமர்த்தினார். அங்க இன்னமும் இருக்கிறவங்க இந்த ஜீயபுரத்து வம்சாவளி வந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு இப்பொழுதும் ஒரு தொலைக்காட்சியில நான் அதை ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர்கள் இப்போதும் தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் தமிழ் பேசுவார்கள். இன்றைக்கு அவர் வீடுகளில் தமிழ் தான் பேசுகிறார்கள். ஆனால் கன்னடத்தில் இருந்தவர்கள் கன்னடத்தில் படிப்பார்கள், தமிழ் பேசுவார்கள். அனைவரும் இங்கிருந்து சென்றவர்கள் மேல்கோட்டைக்கு. அப்படி அந்த ஒரு மேல்கோட்டை என்கிற ஒரு ஊரையை உருவாக்கி அந்த இறைவனுக்கு தொண்டு செய்த ஆட்களை அமர்த்தி வைணவ சமயத்தில் பெரும் புரட்சியை செய்தவர் நம்முடைய ராமானுஜர். இப்படியே அவருடைய காலம் போய்கொண்டே இருக்கிறது. 120 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். திரும்பவும் ஸ்ரீபெரும்புதூர் வருகிறார். ஸ்ரீபெரும்புதூர் வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி தன்னுடைய உருவச்சீலையில் புகுத்தி அதற்கு சிறப்பு செய்கிறார். அதுதான் தானுகந்த திருமேனி என்று சொல்வார்கள். தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர்ல. அதை முடித்துக் கொண்டு திருவரங்கத்துக்கு வருகிறார். திருவரங்கத்துக்கு வந்து அவருடைய கடமைகளை தொடர்ந்து செய்கிறார். 120 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமானுஜர் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடியே வைகுந்தம் அடைகிறார். அவரை பத்தி ஒரு சிறப்பு, இந்த ஆண்டாள் திருப்பாவை பாடல் 30 எப்பொழுதுமே உச்சரித்துக் கொண்டே இருப்பாராம். எந்த நேரத்திலும் திருப்பாவை பாடல்களை, தமிழ் பாடல்களை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருப்பாராம். அப்படி வாழ்ந்த ராமானுஜர் பரமபதம் அடைகிறார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் அசரீரி ஒலிக்கிறது. என்னன்னா, தர்மோ நஷ்ட என்று அசரீரி ஒலிக்கிறது. என்னவென்றால், தர்மத்திற்கு பெருத்த நட்டம் என்று பொருள். தர்மத்திற்கே பெருத்த நட்டம். நம்பெருமான் அரங்கநாதர் உத்தம நம்பி என்கிற சீடர் மூலமாக தான் உடுத்தி கலைந்த ஆடையையும் தான் சூடியிருந்த துலா என்று சொல்லக்கூடிய துளசி மாலையையும் எண்ணெயையும் ஒரு பொற்கிண்ணத்தில் வைத்து அரங்கனுடைய சீதனமாக இங்கே அனுப்பி வைக்கிறார். இந்த சம்பவம் வைணவ சமயத்தில் வரும், சைவ சமயத்தில் வரும். சண்டேச நாயனாருக்கு சிவபெருமான் தான் உடுத்தி கலைந்த ஆடையும் உண்ட களமும் சூடிய மாலையும் இனி உனக்கே சொந்தம்னு சொல்றாரு அங்க சண்டேச நாயனாருக்கு. இங்க ராமானுஜருக்கு அரங்கன் கொடுக்கிறார். அதெல்லாம் உத்தம நம்பி என்கிற சீடை எடுத்து வருகிறார். இவருக்கு எண்ணெய் காப்பிட்டு அந்த துளசி மாலையை சூடி அந்த இறைவன் உடுத்தி கலைந்த அந்த ஆடையை அணிவித்து வீதி ஊர்வலம் நடக்கிறது. அரையர்கள் பாடிக்கொண்டு வருகின்றனர். ராமானுஜர் நூற்றந்தாதி பாடல்கள் பாடப்படுகின்றன. சீடர்கள் எல்லாம் சோகத்தோடு பின் செல்கிறார்கள். ஆச்சாரியர் பரமபதமடைந்தால் பள்ளிப்படுத்த வேண்டும், வடகாவிரிக்கு எடுத்து செல்லலாம் என்று உத்தேசிக்கப்படுகிறது. மீண்டும் இறைவன் அசரீரியாக சொல்கிறார், ராமானுஜன் என்னுடைய அனுஜன், அவன் என்னிடத்திலே இருக்க வேண்டும், என்னுடைய ஆலயத்திற்குள்ளேயே நீங்கள் பள்ளிப்படுத்துங்கள் என்று உத்தரவிடுகிறார். அரங்கனின் உத்தரவுப்படி ராமானுஜர் அரங்கன் சன்னதியிலேயே ஒரு மூலையில் பள்ளிப்படுத்தப்படுகிறார். என்ன ஒரு விஷயம்னா, உலகத்துல எந்த ஆச்சாரியர்களுக்கும் திருக்கோவில் பள்ளிப்படுத்தப்பட்டதே கிடையாது. ஒரே ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் மட்டும்தான். அரங்கன் ஆலயத்தில் பள்ளிப்படுத்தப்பட்ட பின் அதிசயம் நடந்தது. பல கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த தானுகந்த திருமேனியாக இருந்த ராமானுஜர் உருவம் மேல் எழும்புகிறது. இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக ராமானுஜர்
தன்னுடைய திருமேனியிலே இருந்து மக்களுக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். உடையவர் சன்னதிக்கு நம்ம போனா பார்க்கலாம். இன்னமும் அவருடைய தலைமுடியில் இருக்கிறது, நகங்கள் அப்படியே இருக்கின்றன. திருக்காப்பு மட்டும்தான், அபிஷேகம் கிடையாது, திருமஞ்சனம் கிடையாது. இன்னமும் ராமானுஜர் மக்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இப்ப ராமானுஜர் சிறப்பு பெயர்கள் இளையாழ்வார், ராமானுஜர், எதிராஜர், உடையவர், பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யம் என்கிற நூல் எழுதினால பாஷ்யக்காரர், லக்ஷ்மண முனி, எம்பெருமான். எப்ப எம்பெருமான்னா திருக்கோட்டியூர் நம்பி உபதேசத்தை சொன்னோன்னு திரும்ப கீழே வரார் இல்லையா? அப்போ எல்லோரும் சொர்க்கத்துக்கு போறவங்க நான் மட்டும் நரகத்துக்கு போனா தப்பு இல்லைன்னு சொன்னப்ப திருக்கோட்டியூர் நம்பி விட கட்டி அணைச்சுக்கிறார். கட்டி அணைச்சு நீயே எம்பெருமான், இறைவனுக்கு நிகரானவன் சொல்லி கட்டி அணைக்கிறார். அதுதான் அந்த எம்பெருமான் பட்டம் ராமானுஜருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இந்த சீடர்கள் நம்பிகளை பற்றி சொல்லணும். இந்த குறித்து முடிச்சு விடுவோம். இந்த மணக்கால் நம்பி நான் சொன்னேன். மணக்கால் நம்பி சொல்லி அவனேனா நான் அந்த பதியிலிருந்து வந்திருக்கிறேன். மணக்கால் நம்பி அப்படின்னா அந்த நாதமுனிகள் யமுனை துறைவன் என்கிற ஆள வந்தாருக்கு வளர்க்கும் பொறுப்பை உய்ய கொண்டாருங்கிற ஒரு ஆச்சாரியாட்டு கொடுக்கிறார். அந்த உய்ய கொண்டார் தன் சீடரான மணக்கால் நம்பியிடம் கொடுக்கிறார். மணக்கால் நம்பியிட கொடுத்து இந்த ஆள வந்தார நீங்க ஆச்சாரியத்துக்கு தகுதி படைங்க சொல்றார். அந்த மணக்கால் நம்பி அந்த ஆள வந்தாரை உருவாக்குகிறார். அவர் ஏன் மணக்கால் நம்பின்னு பேர் வந்துச்சு? அந்த ஊருக்கே மணக்கால்னு ஏன் பேர் வந்துச்சு? இந்த நம்பியாக வந்துச்சு. என்ன, அதாவது குருவின் மீது சீடர்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இந்த மணக்கால் நம்பி உய்ய கொண்டாருடைய புதல்விகள் 2 பேரை கூட்டிட்டு ஆத்து குளிக்க போறாரு. இந்த மாதிரி வெயில் காலம், திரும்பி வர்றப்ப மணல் ரொம்ப சுடுது, பிள்ளைகளால கால் வைக்க முடியல. உடனே மணக்கால் நம்பி மணலில் குப்புறப்படுத்திக் கொண்டு என் மேல் நின்று கொள்ளுங்கள். அந்த குழந்தைகளோட கால் முதுகுல பதிந்தனால அவர் மணற்கால் என்று போற்றப்படுகிறார். அவர் பேர்ல ஒரு ஊரே வந்திருக்கு, மணக்கால் நம்பின்னு. இது எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள கிராமம். அதுபோல பெரிய நம்பி ராமானுஜருக்காக குலோத்துங்க சோழனும் தன் கண்களே இழந்தவர் வைணவ மதத்திற்காக. அப்படிப்பட்ட ஒரு சீடர். இன்னொன்னு, ராமானுஜருக்கு வடுக நம்பின்னு ஒரு சீடர் இருந்தார். அந்த வடுக நம்பி எப்படி குருபக்தியா இருந்தாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் ஆந்திராக்காரர், மொழி தெரியாது அவருக்கு. அவருக்கு என்ன வேலைன்னா ராமானுஜருக்கு தினந்தோறும் இரவு மிளகு பால் காய்ச்சி கொடுக்கணும், உணவு தயாரிச்சு கொடுக்கணும், இதான் வேலை. திருவரங்கத்துலதான் எப்பவுமே உற்சவமாச்சே, தினம் உற்சவமா பெருமாள் வந்துகிட்டு இருப்பார். ஒரு நாள் பெருமாள் திருவீதி விழா, திருமாளிகை இப்படி நிக்குது. ராமானுஜர் உள்ள குரல் கொடுக்கிறாரு, வடுக நம்பி வா, பெருமாள் நிக்கிறாருன்னு. வடுக நம்பி சொன்னாரு, நான் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இப்ப இதை விட்டுனா பால் தீர்ந்து போயிடும், உங்களுக்கு உங்க பெருமாள் முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம்னு பெருமாள் சேவையை தவிர்த்து பாலை காய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்ப குருவின் மேல் பக்தி எவ்வளவு, அந்த குரு பக்தி. அதுபோல மாரநேர நம்பி, இந்த மாரநேர நம்பி பாண்டிய நாட்டில் பிறந்தவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். திருவரங்கத்தின் மேல் கொண்ட, அரங்கனின் மேல் கொண்ட அன்பால் பக்தியால் இங்க வர்றார். இங்க ஆளவந்தார் ஒரு பாதையில ஒரு இடத்துல உட்கார்ந்து மண்ணை எடுத்து வாயில போட்டுக்கிறார். கட்டி மண்ணை எடுத்து வாயில போறாரு. ஆளவந்தாருக்கு ஆச்சரியம். அவரை கூப்பிடுறாரு, நீங்க ஏன் மண்ணை எடுத்து வாயில போட்டுக்கிறீங்க? சொல்றாரு, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உடலுக்குள் மண், நீர், ஆகாயம் எல்லாமே இருக்கு. மண்ணால் ஆன இந்த உடம்பை காப்பாற்றுவேன் சிறிதளவு நான் மண் தின்பது வழக்கம்ங்கிறாரு. இந்த உயர்ந்த ஞானத்தை பார்க்கிறாரு ஆளவந்தார். அதிசயித்து போய் அவர் சீடரா ஏத்துக்கிறார். அவரோட குருபக்தி என்னன்னா, ஆளவந்தாருக்கு ராஜபுலவை நோய் வருது. ராஜபுலவை நோய்னா காப்பாற்ற முடியாது, மரணம் தான் வழி. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க இந்த சமுதாயத்துக்கும் சமயத்துக்கும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அதனால உங்களுடைய ராஜபுலவை நோய எனக்கு குரு பிரசாதமா கொடுங்க என்று கேட்கிறார். ஆளவந்தார் கொடுத்து விடுகிறார். நடக்குமா? நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் வரலாறுல. முகலாய பேரரசர் பாபர் ஹுமாயூனுக்கு நோய்வாய்ப்பட்ட போது அல்லாவிடம் வேண்டி அந்த நோயை தான் வாங்கி கொண்டு ஹுமாயூனை உயிர்ப்பித்தார். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இதை நம்பித்தான் ஆகணும். ராஜபிளவை நோய் மாற்றப்படுகிறது. அவரு நோயின் தாக்கம் தாங்காமல் ஒரு வெளியில குடியிருக்கிறார். அவருக்கு ஆளவந்தாருடைய முதல் சீடரான பெரிய நம்பி அவர் கவனிச்சுக்கிட்டு வர்றார். அவரும் அவருடைய மகன் அத்துலாய் என்பவர்.
இந்த பெரிய நம்பிக்கிட்ட மாறன் நம்பி சொல்றாரு, என்னுடைய இறுதி காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நான் பரமபதம் அடைந்து விட்டால் என்னை என் உறவினர்கள் ஒப்படைக்காதீர்கள், நீங்களே ஈமக்கிரியை செய்ய வேண்டுங்கிறார். பெரிய நம்பி ஸ்ரீ வைஷ்ணவர், மாறநேர நம்பி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி என்று ஒத்துக்கொண்டு மாறநேரை நம்பி இறந்தவுடன் ஈமக்கிரியிலே பெரிய நம்பி செய்கிறார். பெரிய நம்பி செஞ்சோன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட எதிர்ப்பு. அவரை பெரிய நம்பியை சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அரங்கனின் தேர் வருது, சித்திர தேர் அல்லது பங்குனி தேர், ஏதோ ஒரு தேர் வருது. பெரிய நம்பியின் மாளிகை கிட்ட வந்தாலும் தேர் நகரல. இறைவன் அசரீரியாக சொல்கிறார், பெரிய நம்பியை நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள், நான் அனைவருக்கும் பொதுவானவன், அதைத்தான் பெரிய நம்பி செஞ்சார், நீங்க அவரை ஒதுக்கி வை தவறு, அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து என்னுடைய பிரசாதத்தை கொடுத்து அவரை அழைத்து வாருங்கள் சொன்னாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் போய் அவர்கிட்ட வருத்தம் தெரிவித்து அவரை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தேர் நகர்ந்துச்சு. இது இறைவன் செய்த கருணை பெரிய நம்பிக்காக. ராமானுஜர் இந்த பெரிய நம்பியை கேட்கிறாரு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எதிரா நீங்க பெரிய மாறநேர நம்பிக்கை ஈமக்கிரியை செஞ்சீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பெரிய நம்பி சொல்றாரு, ராமன் ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்யலையா? ஜடாயு பறவை தானே, பறவையை விட மாறநேர நம்பி தாழ்ந்தவரா? ராமன் செய்தது சரி என்றால் நான் செய்தது சரிங்கிறார். ஆக இந்த ஆண்டவன் அனைவருக்கும் பொதுவானவன்கிற தத்துவத்தை ஒரு ஆச்சாரியர்கள்லாம் அவர்களுக்கு உணர்த்தினாங்க. இன்னொன்னு, இந்த மாறநேர நம்பி ஆளவந்தார் கூட சிஷியரா இருக்காரு. அவரு வீட்டுக்குள்ள போக மாட்டாரு, வெளியே தான் இருப்பார், திருமரங்கத்து மதில்கள் தான் இருப்பார். அவர் ஆளவந்தாருக்கு திருமாளிகை கட்டுறாங்க. இவரு மறுநாள் போனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோவிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு முதல் நாள் இரவு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறாரு, எப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க, கிரகப்பிரவேசம், மறுநாள் கிரகப்பிரவேசம் பார்த்துட்டு வந்துடுறாரு. இது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோம்னா எல்லாம் இது மாதிரி இவர் உள்ள வந்துட்டாரு, தீட்டுப்பட்டு போச்சு, அதெல்லாம் புண்ணியதானம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய நம்பி சொன்னார், ஆளவந்தார் சொன்னார், மாறநேரி நம்பி புதிய மாளிகைக்குள் பிரவேசம் செய்து விட்டார், அதனால நாளைக்கு தனியா ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு விழாவே வேண்டாம், கிரகப்பிரவேசம் முடிஞ்சு விட்டது, எல்லாம் போங்கட்டார். எவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளம், எவ்வளவு பெரிய புரட்சி! இதெல்லாம் ராமானுஜரை புரட்சியாளராக ஆக்கியதற்கு ஒரு காரணம். இப்படி 120 ஆண்டு காலம் சமூக புரட்சி செய்து இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் வைணவ முன்னேற்றத்திற்காகவும் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்ற கருத்தை வலியுறுத்தி வாழ்ந்து மறைந்த ஸ்ரீ ராமானுஜரை போற்றி வணங்கி இந்த அளவில் இந்த வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து ராமானுஜருடைய நூற்றந்தாதி பாடலுடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து, ரொம்ப அழகான புரியுற மாதிரி எழுதியிருக்கார். முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பண்ண படித்த ராமானுஜன், ஊழி முதல்வனையே பண்ண படித்த ராமானுஜன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான், எனக்கேதும் சிதைவில்லையே, ஸ்ரீமதே ராமானுஜாய நம. வருகை தந்து என்னை வாழ்த்தி அருளிய ஐயா தமிழ்ச்செம்மல் இளங்கோவன் அவர்களுக்கும், நம்முடைய யோகா ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் ஐயா கேசவன் ஐயா, வைகுண்டமூர்த்தி ஐயா, நம்முடைய சுமித்ராதேவி அம்மா, எங்களுடைய திருமதி கோவிந்தம்மாள் தமிழகத்துடைய தலைவர், துணைத் தலைவர் ஐயா மாரிமுத்தையா, அன்பு தம்பி தளபதி, இன்னும் கேசவன் ஐயா, தம்பி விஸ்வேஷ், பன்னீர்செல்வம் ஐயா, இப்படி எல்லோருக்கும் நம்முடைய அவர் அங்க இருக்க ஐயா, நம்முடைய உறையூர் பாகிச புத்த ஜனசமுடைய பொறுப்பாளர் ஐயா சுப்பிரமணியன் ஐயா, சுப்பிரமணியன் பேரு சிவசண்முகம் ஐயா ஆகிய அனைவருக்கும் வருகின்ற புதிதாக வருகின்ற அனைத்து சான்றோர் பெருமகளுக்கும் என்னுடைய உளம் கணிந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.